இது மாதிரி நல்லா இடிக்கணும். இடித்து சாறு எடுக்கணும். சாறு எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மருந்திலே கலக்கணும். 200 ml நமக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக 10 நாளைக்கு வந்து வரும். இப்போ அந்த 10 நாளைக்கு நான் வந்து நம்ம குடிச்சா போதுமானது. மாதத்துக்கு 10 நாள் வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா இந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அந்த ஏன்னாக்கா நமக்கு பொதுவாகவே இந்த டிஸ்க் ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னாக்கா நமக்கு முதுகுத்தண்டோட இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு இடையில ஜவ்வு இருக்கும், அந்த டிஸ்க் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டீஹைட்ரேட் ஆகும். அதில் இருக்கிற நீர் சத்து வந்து வெளியில் போயிடும். அப்போ அந்த டிஸ்க் வந்து வலு இழந்துடும். இது மாதிரி சாறு வரும் பாருங்கள். இது மாதிரி சாறு எடுக்கணும். இது மாதிரி சாறு எடுத்து அந்த சாறை தான் நம்ம மருந்தில் சேர்த்த போகிறோம். அதுவும் இந்த சாறு எடுத்துகிட்டு அதை நல்லா வடிகட்டுறோம். சேஸ்டார் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்க நல்லா வெந்துருச்சு. அந்த ஆட்டுடைய ஃபைனல் கார்டு எல்லாமே நல்லா வெந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி சுண்டுச்சு. கொழுப்பெல்லாம் கூட பாருங்க மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 மணி நேரம் நல்லா கொதிச்சு இப்போது சரியான பதத்துக்கு வந்திருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நெய் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க ஐயா. நெய் ஊற்ற அப்படியே லைட்டாக கிளறிக்கலாம். இன்னும் இது நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பாக இந்த மருந்து டோட்டலாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த இது ஃபுல்லாக நல்லா சதைச்சி எடுக்கணும். இதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த நெய்யில் சாப்பிடணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த சிப்பில் இருக்கிற கறி தான், இந்த சிப்பியில் வந்து நமக்கு நிறைய சத்து இருக்குது. என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னாக்கா செலினியம் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்கள் வணக்கம். நம்முடைய அருகில் சித்தா டாக்டர் சதீஷ் குமார் சார் இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டோம், சார் இந்த L1, L2, L3, L4, L5 முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு, டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு செய்முறையோட செய்யலாம் அப்படின்னாரு. அதை எதுக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, ஜெவ்வு விலகிருச்சு, ஜெவ்வு தேஞ்சிருச்சு, ஜெவ்வுல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, மூட்டு விலகிருச்சு, அந்த இடத்துல லிக்மெண்ட் இல்லை, மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் பெயின், அதாவது புடகழுத்து வலி, கை கால் வலி, குதிங்கால் வலி, இப்படி எல்லா வகையான ஜாயிண்ட் பாயிண்ட்டையும், எல்லா வகையான மூட்டு தேய்மானத்தையும், எல்லா வகையான பார்த்தீங்கன்னாக்கா ஜெவ்வு பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து செய்முறையோட செஞ்சு காமிக்க போறாரு. அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம செய்முறைக்குள்ள வீடியோ குழப்பலாம். நண்பர்களே, இங்கே இருக்க மூலிகைலாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைல மூலிகை. இதை நல்லா கழுவி இடித்து சாறு எடுக்கணும். இதில் நல்வேலை இருக்குது, தும்பை இருக்குது, அதுக்கப்புறம் குப்பை மேனி இருக்குது, இது மாதிரியான மூலிகைகள் இருக்குது. இன்னும் நிறைய மூலிகைகள் நம்ம போட போகிறோம். இது எல்லாமே கழுவி இடித்து சாறு எடுத்து அந்த சாறை பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த தைலத்தில் சேர்த்த போகிறோம். இவர்களே பார்த்தீங்கன்னா இதில் கவில் தும்பையும் இருக்குது பாருங்கள். கவில் தும்பு மூலிகை, தும்பை இனத்தில் கவில் தும்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ரக ஒரு மூலிகை. இந்த மூலிகையும் இந்த ஆயிலில் சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வெண்தும்பை, அடுத்தது பார்க்குறது நீங்கள் கவில் தும்பை. இதுக்கு இருக்குது இப்போ பார்க்குறது கவில் தும்பை. இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம நல்லா தண்ணியில் அழைச்சி அதுக்கப்புறம் குப்பைமேனி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆயிலை காய்ச்ச போகிறோம். நல்வேலையை பார்த்தீங்கன்னாக்க நல்வேலையை கழுவுறாங்க எல்லாமே. இது மாதிரி தண்ணியை திறந்து விட்டு நல்லா மண் இல்லாமல், தூசி இல்லாமல், அழுக்கு இல்லாமல் முதல் மூலிகையை கழுவிக்கணும். சமூலமாக அதனுடைய வேர், தண்டு, இலை, பூ எல்லாத்தையும் கழுவணும். இது மாதிரி நல்லா அழைச்சி ஒவ்வொரு மூலிகை எடுக்கணும். எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இடித்து சாறு எடுக்கணும். நண்பர்களே, தைவேலை மூலிகையை பார்த்தீங்கன்னாக்கா சாறு எடுக்கிறாரு பாருங்கள். இது தைவேலை மூலிகை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மடித்து அதுக்கப்புறம் இதில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூலிகை இடிக்கணும். நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகையாக இடித்து சாறு எடுக்க போகிறாங்க. இப்போது இடிக்க போகிறார் பாருங்கள். இது மாதிரி நல்லா இடிக்கணும், இடித்து சாறு எடுக்கணும்.
சாறு எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மருந்திலே கலக்கணும். அது மருந்தில் கலக்கி கொதிக்க வைப்பாங்க. இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி தான் ஒவ்வொரு மூலிகைகளும் இடிக்கணும். மூலிகையை பார்த்தா க்ளீனாக நல்லா கழுவி தான் இடிக்கணும். அதில் மண், தூசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த பூச்சிகள்லாம் முட்டைட்டு இருக்கும், பூச்சி கூண்டு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் மூலிகை இது மாதிரி சுத்தமாக இடிக்கணும். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி எல்லா மூலிகையும் போட்டு இடிக்கிறாங்க. இது மாதிரி எல்லா மூலிகையும் ஒன்றா கலந்து இடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாறு எடுக்க போகிறோம். இப்போது நம்ம இதை எடுத்து சாறு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன மிஷினில் போகிறோம். மிக்சர் புளியறதுக்கு மிஷின் இருப்பாங்களா, அது மாதிரி ஒரு மிஷின் தான் இது, வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணி கீழே சாறு வரும். இது மாதிரி சாறு வரும் பாருங்கள். இது மாதிரி சாறு எடுக்கணும். இது மாதிரி சாறு எடுத்து அந்த சாரை தான் நம்ம மருந்தில் சேர்த்த போகிறோம். அதுவும் இந்த சாறு எடுத்துகிட்டு அதை நல்லா வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா தான் மருந்தில் சேர்த்த போகிறோம். இப்படி தான் சாறு எடுக்கணும். இன்றைக்கி வெள்ளாட்டெண்ணெய் அப்படின்ற ஒரு மருந்து செய்கிறதுக்காக அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சிப்பி. இந்த சிப்பியை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி ஆற்றுல வந்தேன். இந்த சிப்பியில் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க செலினியம் இருக்குது, விட்டமின் D3 இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த சிப்பியை வந்து நம்ம பொதுவாக எதுக்கு சாப்பிடுவோம்? பைல்ஸுக்கு வந்து சாப்பிடுவோம். அதுக்கு மட்டும்தானா? கிடையாது. ஆக்சுவலாக இது முதுகு தண்டுவடத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம ஒரு முதுகு தண்டுவடத்துக்கும் இன்னொரு முதுகு தண்டுவடத்துக்கும் இடையில வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இது அமைப்பு இருக்கும். இந்த டிஸ்க்கு டீஹைட்ரேட் ஆகும், நீர் சத்து வெளியில் வரும். இந்த நீர் சத்து வெளியில் வர்றதுனால அந்த டிஸ்கோட பலம் கம்மியாகி நமக்கு வெர்டிபிரல் கம்ப்ரெஷன் வந்து ஏற்படுது. சரிங்களா? இப்போ அதை வந்து நம்ம மேனுவலாக வந்து ட்ராக்ஷன்லாம் கொடுத்து டீகம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் மறுபடியும் அது வந்து கீழே இறங்கும் இல்லையா? அப்போ மறுபடியும் அந்த டிஸ்க் ஸ்ட்ரென்த்தன் அடைகிறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த வெள்ளாட்டு நெய் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை வந்து கஷாயத்துலையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அனுமானத்தில் கொடுப்போம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானதை வந்து மருந்து வந்து இந்த சிப்பி. இந்த சிப்பி அந்த இதை நார்மலாக வந்து மருந்தாக எடுத்துக்கலனாலும் கறியாக சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கு டீஹைட்ரேட் ஆனது ரீஹைட்ரேட் ஆகும். அந்த ரீஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு இடுப்பு பலம் வந்து அருமையாக இருக்கும். நமக்கு அந்த திரும்ப டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வந்து வராது. அதுக்கு தான் வந்து இதை வந்து மெயினாக சாப்பிட்றது. சித்த மருத்துவத்தில் சிப்பி நெய் அப்படின்றத ஒன்று பயன்படுத்துவாங்க. சிப்பி நெய் எதுக்காக இப்போ வந்து மெயினாக பயன்படுத்துவாங்கனாக்கா டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இது பண்ணுவாங்க. இடுப்புக்கு கீழே சுத்தமாக செயலிழந்த நரம்பு பிரச்சனை, ஸ்ட்ரென்த் இல்லை, இடுப்பில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா கூட இந்த சிப்பியை தான் வந்து மெயினாக வந்து மருந்தாக வந்து பயன்படுத்துறது வந்து வழக்கமாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்ன? ஆடு இருக்குல்ல, நல்லா மூலிகைகளாக சாப்பிட்ற ஒரு வெள்ளாட்டுடைய அந்த முதுகு தண்டு வடத்தை பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இதெல்லாம் முதுகு தண்டு வடம், இது காமிக்கிறதெல்லாம் இது முதுகு தண்டு வடம் ஃபைனல் கால். இதோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய எலும்புகள் எல்லாமே இருக்குது. அப்புறமா கறிகளும் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்திங்கனாக்கா நரம்பு கொழுப்பு இங்கேயும் வச்சுருக்கோம். இதுவும் கண்டிப்பாக தேவை, அந்த நரம்புகள் நல்லா வலிமையாகிறதுக்கு. அதனால தான் எந்த ஆர்கான் வீக்னஸாக இருக்குதோ அந்த ஆர்கான் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க முன்னோர்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு கொழுப்பு எல்லாமே இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 20 லிட்டர் தண்ணி ஊற்றி, இப்போ இதை வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லிட்டராக சுன்ற வரையும் வெயிட் பண்ணலாம். நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் தண்ணியில் நல்லா ஆட்டுடைய அந்த பைனல் கால் எலும்பு, சதை, நரம்பு, கொழுப்பு எல்லாமே நல்லா கொதிக்குது. பாருங்கள். இது இன்னும் நல்லா கொதித்து ஒரு 4 லிட்டராக சுண்ணோம். அது எதிரையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிக்கட்டும். இப்படி தான் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு அதில் இருக்கிற எல்லா சாரும் இறங்கணும். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துருச்சு. அந்த ஆட்டுடைய ஃபைனல் கார்டு எல்லாமே நல்லா வெந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி சுண்டுச்சு. இந்த கொழுப்பெல்லாம் கூட பாருங்கள் மாவு மாதிரி ஆயிடுச்சு.
ஒரு 5 மணி நேரம் நல்லா கொதித்து இப்போது சரியான பதத்துக்கு வந்திருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா இதை இடிக்கணும். இப்போது ஒவ்வொன்றா எடுத்து அதை போட்டு இடிக்க போகிறாங்க. நம்ம அங்கே பாரு உடைக்கிறாங்க. அப்படி இப்போ உடைக்குது பாருங்கள். நல்லாவே நல்லா பிக்க முடியுது. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. நல்லா அழகாக வந்துருச்சு. பதிலாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்குது பாருங்கள். அது சூப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியுது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கறி எல்லாமே எலும்பெல்லாம் வெந்துருச்சு. பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இடிக்கணும். இப்படி இடித்து நம்ம அதை பக்குவமாக எடுக்கணும். இது மாதிரி எல்லாமே இடித்து எடுத்துக்கலாம். நல்லா கொத்துக்கறி மாதிரி பண்ணிட்டாரு. அவர் இடிக்கும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வேறு இது மாதிரி நல்லா கொத்து கறி மாதிரி இடிச்சாரு. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா இடிஞ்சிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாங்களா? ஓகே, எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ எடுக்கிறாங்க. இதுதான் பதம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக எடுத்துட்டாங்க இடித்து. இதுதான் பதம். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த எலும்பு சதை எல்லாம் இடித்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா இதில் போடுறோம். ஐயா நல்லா பக்குவமாக ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கிறாரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த எலும்பு சதை நரம்பு சூப்பு எல்லாமே கூழ் மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள். அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்த போகிறோம். நாட்டு மாட்டு நெய் இருந்தால் ரொம்ப சிறப்பானது. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் ஒரிஜினலாக சேர்த்திக்கோங்க. நாட்டு மாட்டு நெய் எங்கேயா வாங்கி பயன்படுத்த ரொம்ப நல்லது. அடுத்தது இப்போ நெய் ஊற்றலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நெய் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க ஐயா. நெய் ஊற்ற அப்படியே லைட்டாக கிளறிக்கலாம். இன்னும் இது நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பாக இந்த மருந்து டோட்டலாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். பனிக்கு அதுக்கும் நல்லா நெய் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நல்லா நறுமணமாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோணல. அவ்வளோ நல்லா இருக்குது. சித்த மருத்துவத்தில் மருந்துகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். பனிக்கு அதுக்கும் நெய் நல்லா கல் மாதிரி இருக்குது. நண்பர்களே நல்லா கொச்சி பதமாக வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி நாளைக்கு நம்ம செய்த வீடியோவாக கண்டிப்பாக போடலாம். நண்பர்களே இப்போது சிப்பி பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ண தான் பார்த்துருக்குறோம். சிப்பியை எடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதில் இருக்கிற அந்த கறியை எடுத்து நம்ம சேகரிக்கிறோம். சிப்பி பாருங்கள், ஒவ்வொரு சிப்பியாக எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அந்த கறியை எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஷாயத்தில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் மருந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே அந்த சிப்பியுடைய ஓடுகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது, பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஓடு தான், சிப்பி எடுத்து தான். அங்கே அதனுடைய கறி இருக்குது, அதையும் பாருங்கள். ஃபுல்லாகவே சிப்பியுடைய கறி தான். இங்கே நிறைய இருக்குது. சார் இப்போது இதில் என்ன சார் தண்ணியாக வச்சுருக்கீங்க? என்னென்ன இருக்குது இதில்? இது நம்ம சிப்பி எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த சிப்பிலேருந்து நம்ம ஜெய்நீர் எடுக்கணும். ஜெய்நீர் எடுத்த பின்னாடி அந்த கறி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கறியை போட்டு நம்ம கஷாயம் மாதிரி வைக்கிறோம், வேக வைக்கிறோம். அதை 3 பங்கு தண்ணி வச்சு அதை ஒரு பங்கு தண்ணியா வத்த வைக்கிறோம். வத்த வச்ச பின்னாடி நமக்கு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெய்நீரை இதுல நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இது என்னன்னா அந்த வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த கறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கறியை இதை நம்ம இதுல உரல்ல போட்டு நல்லா அந்த வெந்த கறியை இடிச்சு நல்லா மேஷ் பண்றோம். நல்லா கொஞ்சம்
அந்த இது ஃபுல்லா நல்லா சதைச்சு எடுக்கணும். இதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த நெய்ல சாப்பிடணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த சிப்பில் இருக்கிற கறி தான் இந்த சிப்பில வந்து நமக்கு நிறைய சத்து இருக்கு. என்னென்ன சத்துக்கள் இருக்குனாக்க செலினியம் இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் D இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஜிங்க், மெக்னீசியம், இவ்வளவு சத்துக்களும் வந்து இந்த சிப்பில வந்து இருக்கு. இந்த சிப்பில இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த நார்மலாகவே இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைனாக்கா உடல்ல அந்த வீக்கத்தை, அந்த ஜாயிண்ட்டுகளை வர பாதிப்புனால ஏற்படுற அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த சிப்பியை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டாங்கனாக்கா, இந்த சிப்பி கறியா செஞ்சு சாப்பிட்டாங்கனாவே டிஸ்க் டீஹைட்ரேட் ஆகும். அந்த டிஸ்க் அந்த நசிங்க டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கிறது வந்து மறுபடியும் ரீஹைட்ரேட் ஆகிற தன்மை வந்து சிப்பிக்கு வந்து உண்டு அப்படின்றத. சார் இப்போ இதுல நிறைய மூலிகைகள் வச்சிருக்கீங்க. இதுல என்னென்ன மூலிகைகள் தோராயமா எவ்வளவு சேரு சார்? இதுல கிட்டத்தட்ட 30-40க்கு மேல வந்து மூலிகைகள் வந்து சேருது. அதாவது வந்து இலை சரக்கு, அதாவது வந்து இலை சாறு எடுத்து சேர்த்தோம் இல்லைங்களா, தாவரத்தை இடிச்சு அதை பிடிஞ்சு சாறு எடுத்து அந்த மாதிரி சேர்த்துறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மூலிகை சாறுகள் வந்து ஆமா பச்சளை சாறு 6 சேர்த்தணும் நம்ம. அதுல வந்து தைவேலை இருக்கு, இது தும்பை இருக்கு, வேலிப்பருத்தி இருக்கு, அதுக்கடுத்தது இந்த இருக்கு, குப்பைமேனி இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 சங்கு குப்பி இதெல்லாமே நம்ம சேர்த்தணும். இதெல்லாம் இடிச்சு அந்த பச்சிலை சாறுகளை வந்து சேர்த்துறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து சேர்ற வந்து முக்கியமான கடை சரக்குகள். சரிங்களா? இதுல மட்டுமே பாருங்க, இதுல கொஞ்சம் தான் அடுக்கியிருக்காங்க. இன்னும் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். இது கடை சரக்கு, கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இதுல இது பண்ணிருக்கோம். இதுல வளம்புரி இருக்கு, சந்தனம் இருக்கு, கோஷ்டம் இருக்கு, சாதிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இருக்கு, அதுக்கடுத்தது அதிமதுரம் இருக்கு, வாய்விடங்க இருக்கு, இது ஏலரிசி இருக்கு, திப்பிலி இருக்கு, திப்பிலி மூலம் இருக்கு, அக்கரகாரம் இருக்கு, கிராம்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்த இது சேருது. கசகசாவோட இது இருக்கு. இப்படி நிறைய மூலிகைகள். ஆமா 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 கடை சரக்குகளே கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து 30-40 கிட்டத்தட்ட வருது. இது வந்து சும்மா இப்போதைக்கு எடுத்து வச்சு நமக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணி இதை நான் இளவரப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு அது நல்லா வஸ்திரகாயம் பண்ணுற அளவு பொடிக்கணும். நல்லா துணியில் போட்டு ஜலிச்சோம் அப்படின்னாக்கா அந்த இது நல்லா கீழே இறங்கணும், அந்த துணி வழியாக இறங்கி வரணும். அதுதான் வஸ்திரகாயம். அந்த வஸ்திரகாயம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சணும். சார் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்ங்களா சார்? இல்லை, இப்போது ஒரு 3/4 வந்து கொஞ்சம் நமக்கு பதம் வந்திருக்கு. சரி. ஆனால் இன்னும் பதம் வரணும். இது வந்து நல்ல திரண்டு மெழுகு பதத்தில் வந்தால் தான் அது வந்து முடிகிற மாதிரி. இப்போ இது வந்து எண்ணெய், அந்த வேப்பெண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா பொங்கி இதாகுது. நண்பர்களே, இதில் என்னென்ன இப்போ இது வரைக்கும் சேர்த்துருக்கான்றத நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இதில் என்னென்ன இது வரைக்கும் சேர்த்துருக்கீங்க? இதில் நம்ம ஆடு முதுகு தண்டுவடம் சேர்த்துருக்கு நமக்கு. அதுக்கடுத்து வந்து சிப்பி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் பச்சளை சாறுகள் வந்து நமக்கு சேர்த்துருக்கு. பச்சளை சாறுகளில் மெயினாக வந்து நம்ம சேர்த்தது தைவேலை, குப்பைமேனி, வேலிப்பருத்தி, இது தும்பை, கவில் தும்பை, இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கு. இன்னும் நிறைய பச்சளை மூலிகைகள் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் அதோட சூர்ண வகைகள், அதாவது அப்படின்ற மாதிரி சூர்ணம்னாக்கா அந்த கற்கத்துக்கு வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இதில் வந்து மரமஞ்சள் சேர்த்துருக்கு, வாய்விடம் சேர்த்துருக்கு, திரிபலா, இது திரிக்கடுகு, திரிசாதி, அதுக்கடுத்து வந்து வாய்விடங்கம், ஏலரிசி, இது எல்லாமே சேர்த்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து 30 பொருளுக்கு மேலே வந்து இதில் வந்து சேர்த்துருக்கு. இது எல்லாமே வந்து என்ன வேலையை செய்யும் அப்படின்னாக்கா நமக்கு மெயினாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷனுக்காக இது வந்து ரொம்ப இது பண்ணக்கூடியது. ஸோ பொதுவாக நம்ம தைலத்தில் வந்து எதுக்கு காய்ச்சிரும், ஏன் சார் இது ஆட்டுக்கறியாக சாப்பிட்டாவே நமக்கு வந்து பயன் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக அந்த பயன் இருக்கும். ஆனால் நம்மளால் டெய்லியும் ஆட்டுக்கறி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போது அந்த ஆட்டுக்கறி டெய்லியும் சாப்பிட்டதுக்கான சத்து நம்ம உடம்புல தேவை. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆட்டை கஷாயம் வைக்கிற மாதிரி வச்சு அதோட சத்தை இந்த வேப்ப எண்ணெயில் சேர்த்துறோம். வேப்ப எண்ணெய் வாதத்துக்கு நல்லது, வலிங்களுக்கு நல்லது. ஸோ அந்த வேப்பெண்ணெயில் வந்து அந்த ஆட்டோட சத்து சேரும்போது நமக்கு வந்து மருந்து கிடைக்குது. அதே மாதிரி தான் வந்து இந்த மூலிகை சரக்கு எல்லாத்தையுமே அதில் வந்து நம்ம பொடிச்சு வறுத்து பொடிச்சு இது கற்கமாக இதில் வந்து சேர்த்துறோம். நம்ம அதே மாதிரி சிப்பி சேர்த்துறோம். ஸோ இப்போ பலதரப்பட்ட மூலிகை சாறுகள், சூரணங்கள், அப்புறம் வந்து ஆட்டு முதுகு தண்டுவடம், சிப்பி, இந்த மாதிரியான
எல்லா அதான் வந்து நம்ம முதுகுக்கு பலப்படுத்தக்கூடிய வந்து அந்த சரக்குகளை இதில் போட்டு பொடிச்சு நம்ம வந்து பதத்தில் எடுத்து காய்ச்சி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளால் டெய்லியும் ஒரு 10 ml குடிக்க முடியும். அப்படி குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து ஈஸியாக வந்து கிடைக்குது. அதுதான் இதோட கான்செப்ட். நண்பர்களே, செய்முறை எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. அது என்னென்ன மூலிகை எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் கஷாயம் காசுறாங்க, எப்படியெல்லாம் அந்த முதுகு தண்டுவடத்தை நம்ம கஷாயம் காசுறோம், நெய் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் சிப்பி எப்படி எடுக்கிறோம், மூலிகைகள் எப்படி சாறு எடுக்கிறோம் அப்படின்ற எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இந்த மருந்து L1, L2, L3, L4, L5, அதாவது L4, L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, புடகலத்து வலி, கை கால் வலி, குதிங்கால் வலி, ஜெவு கிழிஞ்சிருக்கு, ஜெவு தேஞ்சிருக்கு, ஜெவுல இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, மூட்டு தேஞ்சிருக்கு, அந்த மூட்டில் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, இப்போ குதிங்கால் வலிக்குது, நரம்பு இழுக்குது அப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனைக்கும் மிக மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை வெளிப்படையா இந்தந்த மருந்து இவ்வளவு போடணும், இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. இது 2 வேளை சாப்பிட்டு வந்த போதும் எத்தனை வருஷம் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஜெவு தேய்மானம், ஜெவு விலகல், ஜெவு கிழிஞ்சிருக்கு, மூட்டு தேய்மானம், மூட்டு விலகி இருக்கு, அப்புறமா அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, L4, L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அது மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் கை வலிக்குது அப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இன்னைக்கு லைவா செஞ்சு காமிச்சாரு. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சார் கிட்ட கேட்கலாம். சார், இது எப்படி சாப்பிடணும் சார்? இது நமக்கு வந்து பொதுவாக வந்து இந்த வெள்ளாட்டு நெய்யை நம்ம எதெல்லாம் சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் அப்படின்னாக்கா, வாதத்தை போக்கக்கூடிய கஷாயங்கள் நிறைய இருக்கு. வலியங்காடி கஷாயமாகட்டும், சீனப்பாகு கஷாயமாகட்டும், ராஸ்நாதி கஷாயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாதத்துக்கான கஷாயத்தில் இந்த தைலத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதான் வந்து காலையில் ஒரு 10 ml, சாயந்தரம் ஒரு 10 ml இந்த மாதிரி கஷாயம் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இந்த 10 ml வந்து அதில் அந்த கஷாயத்தில் நல்லா போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடணும் காலையில் எழுந்த உடனே. அதே மாதிரி சாயந்தரம் வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடணும். இப்படி 2 வேளை 10 நாள் எடுக்கணும். காலையில் 10 ml, சாயந்தரம் 10 ml, அப்போ 20 ml, ஒரு நாளைக்கு 20 ml. அப்போ ஒரு 200 ml நமக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக 10 நாளைக்கு வந்து வரும். இப்போ அந்த 10 நாளைக்கு நான் வந்து நம்ம குடிச்சா போதுமானது. மாசத்துக்கு 10 நாள் வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா இந்த டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அந்த ஏன்னாக்கா நமக்கு பொதுவாகவே இந்த டிஸ்க் ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னாக்கா, நமக்கு முதுகு தண்டோட இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு இடையில ஜவ்வு இருக்கும், அந்த டிஸ்க் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டீஹைட்ரேட் ஆகும், அதில் இருக்கிற நீர் சத்து வந்து வெளியில போயிடும். அப்போ அந்த டிஸ்க் வந்து வலு இழந்துரும். அப்படி வலு இழக்கிறதுனால தான் நமக்கு வந்து இதுக்கு கம்ப்ரஸ் ஆகுது, அப்படி கீழே இறங்குது. கீழே கம்ப்ரஸ் ஆகி நமக்கு இடுப்பு நரம்பு போய் அழுத்துது, நமக்கு காலில் வலி பரவுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வருது. காரணம் அந்த டிஸ்க் வந்து அதோட வறட்சி அடைஞ்சு, அதனால தான் அந்த முதுகு தண்டுவடம் வறட்சி அடைகிறதுனால தான் இதை வாதம் அப்படின்றோம், நம்ம தண்டக வாதம் அப்படின்றத சொல்றோம். அப்ப அந்த வாதத்தை வந்து அந்த வறட்சியை போக்கி மறுபடியும் அந்த இடத்துல அந்த நெய்ப்பு தன்மையை வந்து ஏத்தணும் இல்லைங்களா. அந்த நெய்ப்பு தன்மையை வந்து நம்ம இந்த தைலம் குடிக்கிறது மூலமா அப்போ அந்த வறண்டு போன டிஸ்க்கு மறுபடியும் இதாகும். இப்போது நம்ம இந்த கம்ப்ரெஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வர்மா பண்ணி லைட்டாக ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த டிஸ்கை 10 நாள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக ரீஹைட்ரேட் ஆகும். மாதத்துக்கு 10 நாள் தான். அந்த மாதிரி 10 நாள்னு வந்து 3 மாதம் எடுத்தாங்கன்னா போதும். மாதத்துக்கு 10 நாள் அந்த மாதிரி 3 டைம் எடுத்தாங்கன்னா இடுப்புக்கு கீழே சுத்தமாக விளங்க முடியாத கால் இது வலு இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இதாகும். இது இடுப்பு டிஸ்க் மட்டும்தான் வந்து வலுப்படுத்துமா? அப்படி கிடையாது. இதில் என்னென்ன மருந்து சேர்ந்துருக்கு, அதாவது வந்து வெள்ளாட்டோட முதுகு தண்டுவடம். ஏன்னாக்கா இப்போ நம்ம தண்டுவடத்தில் வறட்சி அடைஞ்சு சைனோவில் ஃப்ளூயிட் ட்ரை ஆகிற மாதிரி தான் மாட்டோட முதுகு தண்டுவடத்துலையும் வந்து இருக்கும் அந்த ஜவ்வு. அதை நாம் என்ன பண்ணுறோம், ஆட்டுக்கறி டெய்லி நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷாயம் வச்சு எடுக்கிறோம். அதை வந்து இதில் சேர்த்துறோம். சிப்பியில் வந்து பயங்கரமான மினரல்ஸ் இருக்கும், அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இதில் நான் இதை சிப்பி எடுக்கும்போதே நிறைய விளக்கம் நம்ம கொடுத்தோம். அப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மூலிகை சரக்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம சேர்த்ததுனால இது அந்த ஜாயிண்ட்டுகளில் இடுப்பு தண்டுவடம் மட்டும் இல்லை, அந்த சைனோவில் ஃப்ளூயிட வறண்டு போகுது இல்லைங்களா, முட்டோட வறட்சி, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த வறட்சியை போக்கி மறுபடியும் கொண்டு போகும். நம்மளால் டெய்லியும் சாப்பிட முடியாத மாமிசத்தை அதோட சத்தை மட்டும் நம்ம இந்த வேப்பெண்ணெயில் இறக்கி
நம்ம காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரோம். அப்போ குடிக்கும்போது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்ப்புத்தன்மை நம்ம உடம்புல அதிகமாகும். அந்த முட்டுகளில் இருக்கிற அந்த வறட்சி வந்து விட்டு விலகும். அப்போ அந்த எவ்வளோதான் ட்ரைனஸ் ஆகி தேய்மானம் இருந்தாலும் 10 நாள் குடிக்கும்போதே வந்து மைல்டாக ஒரு கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குன்றாங்களா. சும்மா இந்த சின்ன பசங்க 20 வயசு 30 வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ இடுப்புலின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது அவங்க 10 நாள் குடிச்சாங்கன்னாவே பயங்கர ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை நாள்பட்ட வந்து வயசானவங்க நாள்பட்ட தேய்மானம் இடுப்பொலியில் இருக்கிறவங்கலாம் வந்து 1 மாதம் இது கூட கொஞ்சம் இந்த கஷாயத்தையும் கொஞ்சம் மருந்தையெல்லாம் எடுத்தாங்கன்னாவே அந்த 1 மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு அந்த வறட்சி வந்து போயிடும். அதுக்காக அதாவது வந்து இது வந்து டிஸ்க்குன்னே அந்த வறட்சிக்குன்னே வந்து ஸ்பெசிஃபிக்காக சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துகிற மருந்து வெள்ளாட்டு நெய். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் அதாவது வந்து நார்மலாக சாப்பிட முடியாத நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நாம் இன்னும் கொஞ்சம் மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்துருக்கீங்க. இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் தர பொருள் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இது என்னன்னா வேலை அதிகம். ஒவ்வொன்றையும் தேடி பிடிச்சி எடுக்கணும், சுத்தி பண்ணணும், இது பண்ணணும். அதுதான் வந்து ஒரு சிக்கல். ஆனால் வந்து இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம போட்ட உழைப்புக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும். சூப்பர் சார். நண்பர்களே, இந்த வெள்ளாட்டு நெய் இதை இந்த சீனப்பாகு கஷாயத்தில் நானும் சாரும் 2 பேரும் சாப்பிட்டு காமிக்க போகிறோம். பாருங்க சார், அது எவ்வளோ அளவு ஊற்றணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ 10 ml 10 ml கணக்கு. 10 ml. ஆமாம். இப்போ நாம் ரெகுலராக இது பண்ணி இது பண்ணுறதுனால நான் சும்மா 1 ஸ்பூன் மட்டும் இப்போ நான் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூனு, அதில் 1 ஸ்பூனுங்களா? ஆமாம், இதில் 1 ஸ்பூனுங்களா? ஆமாம். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ 2த்துலேயும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டீங்க. ஆமாம், 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அதை நல்லா கலக்கிடணும். ஓஹோ, நல்லா கலக்கணும். ஆமாம். இது சீனப்பா கஷாயம் வந்து நல்லா சூடாக இருக்கணுமா? ஆமாம், கஷாயம்னாவே சூடாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம தண்ணியில் எண்ணெய் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கஷாயத்தில் வந்து நம்ம இது பண்ணி போட்டால் போதும். இப்போ இந்த கஷாயத்தை ரெடி பண்ணுற மூலிகை பாருங்க, இதுதான் சீனப்பாகு மூலிகை பொடி. இதுதான் சூரணம். இதில் தான் இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த கஷாயத்தை ரெடி பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இந்த கஷாயம் பாருங்கன்னா ரெடியாக இருக்குது. இதில் மருந்தும் போட்டு கலந்துருக்கு, அதாவது இந்த வெள்ளாட்டு நெய்யை போட்டு கலந்துருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் குடிக்க போகிறோம். இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு 200 ml பாட்டிலில் சார் கண்டிப்பாக கொடுப்பாரு. இது அவர் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, முதுகு வலி, ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு விலகி இருக்குது, அதே மாதிரி மூட்டு தேஞ்சிருக்கு அப்படின்னு மூட்டு வலியால், முதுகு வலியால், L4 L5 ரொம்ப பேர் அவசரப்படுறாங்க. அவங்களுக்கு இது வரப்பிரசாதமான ஒரு மருந்து, ஒரு உண்ண மருந்த உணவுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதை சாப்பிட்டு காமிக்கிறோம். சாப்பிடுங்க சார். சேஸ் சார். நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கு சார். இந்த எனக்கு ஒரு கேள்வி, சந்தேகம் என்னன்னா, இப்போ வேப்பெண்ணெய் ஊத்துனீங்க, கசக்கணுமே, இது கசக்கலையே. இப்போ நம்ம மருந்து போட்டு அதை பதப்படுத்துறோம்ல மூலிகை இது எல்லாத்தையும். ஸோ அதனால அந்த கசப்பு எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் அதுக்கு தான் அந்த பதம் வந்து முக்கியம். எண்ணெய் நல்லா கொதிச்சு இந்த மருந்துகளோடு இது பண்ணும்போது அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு இதாகும். அது உள்ளே இருக்கிற பொருளோட ரியாக்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போ அந்த கசப்பை வந்து முறிச்சிருது. நமக்கு அந்த கசப்பு தெரியாது. இது நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மருந்து எல்லாரும் வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மருந்து. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.